ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் இஃப்தார் ஸ்பெஷல் என்னென்ன செஞ்சோன்னு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஷாஹி துக்குடா தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு நல்லா கெட்டியான பால் ஒரு 1/2 லிட்டரு தண்ணி ஊற்றாமல் கொதிக்க வச்சுக்கலாம். சைட் பை சைடு நம்ம கடல் பாச்சி செய்கிறதுக்குமே பால் கொதிக்க வச்சுக்கலாம். ஏன்னா கடல் பாச்சி செய்கிறதுக்கு பால் நல்லா சுண்டி கெட்டியாக வரணும். அதுக்காக தான் இதுக்குலேயுமே நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா நான் கடல் பாசியை அதான் கடல் பாசியில் அகர் இல்லையா, அதுதான் அதை நான் தண்ணியில் தனியாக மெல்ட் பண்ணி போடுவேன். அப்போ தான் நல்லா மெல்ட் ஆகும். அதனால் நான் பாலில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் காய்ச்சி வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு ஷாஹி துக்குடா செய்கிறதுக்கு பால் சுண்ட வச்சுருந்தேன் இல்லையா, அதுவே நல்லா சுண்டி வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் இதில் ஆச்சி பாதாம் மிக்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு 4 to 5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் ஒரு 5 minutes நல்லா அது சுண்டி நல்லா நம்ம பாலடை சொல்லுவோம், அது திரிஞ்சு மேலே வரணும் கட்டியாக, அந்த அளவுக்கு நம்ம அதை சுண்ட வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கடல் பாசி செய்கிறதுக்காக இந்த அகரகர் சும்மா ரொம்ப கம்மியான தண்ணியில் இது ஒன்று அப்படியே ஃபுல்லாக போட்டு நம்ம ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், பால் இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கடல் பாசி நம்ம நல்லா மெல்ட் பண்ண வச்சுருந்தோம் இல்லையா சிம்மில், இங்கே பாருங்கள் நல்லா கட்டியாகி மெல்ட் ஆகியும் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த பால் ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். கடல் பாச்சி நல்லா மெல்ட் ஆனதும் நம்ம கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, பால் சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா நல்லா சுண்டுறதுக்காக, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நான் தண்ணியில் நல்லா டைல்யூட் பண்ணியிருக்கேன். அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது சரியாக இது டைல்யூட் ஆகாமல் இருந்துச்சா நீங்கள் வேணால் சளிச்சு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம கடல் பாசி சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் அப்படியே விட்டோன்னா அது ஒரு பக்கம் மட்டும் கட்டி ஆயிரும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா நான் நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துருக்கேன். அது எல்லாமே சேர்த்துட்டு ஒரு 2 minutes நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கீ இல்லைனா எண்ணெய் ஏதாச்சும் ஒன்று சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. பிளேட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடல் பாசி பாலில், அதை எடுத்து நம்ம கொட்டிடலாம். கொட்டி ஒரு 1/2 hour to 1 hour வச்சுக்கோங்களேன். அதை அப்படியே நம்ம செப்பரேட்டாக எதுவும் ஷேக் பண்ணாமல் ஒரு இடத்துல நம்ம போட்டு வச்சிடணும். நல்லா செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம பிடிச்ச ஷேப்பில் பீஸ் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சைடு பை சைடு ஒரு வேளை ஸ்பீடாக செஞ்சால் தான் நம்ம இருக்கிற 2 hours டக்குன்னு செய்ய முடியும். இந்த பக்கம் நான் கஸ்டர்டுக்காக பால் கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா எல்லாமே நம்ம செஞ்சு ஆற வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும். ரொம்பவும் சில்லுன்னு சாப்பிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் நான் ஒரு 1/2 hour நோன்பு திறக்க இருக்கும்போது தான் நான் ஃப்ரிட்ஜில் எந்த பொருளுமே வைப்பேன். இப்போ ஷாஹி துக்குடாக்கு மேலே நம்ம கோட்டிங் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சுகர் சிரப் எடுத்துக்கலாம். இதில் நான் 4 to 5 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். ரொம்ப கம்மியாக, அது முங்குற அளவுக்கு இல்லாமல் லைட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தண்ணி போட்டு அதை நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் காய்ச்சி வச்சுக்கலாம். கம்பி பதெல்லாம் வரணும்னு இல்லை, வெறும் அந்த சர்க்கரை கரைஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம ஷாஹி துக்குடா செய்கிறதுக்கு ப்ரெட்டு தான் மெயினான இன்க்ரீடியண்ட். அதை அந்த சைடில் இருக்கிற ப்ரௌனாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெயும் அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை 2 பீஸாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஆயில் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஒரு தவாவில் வேணால் கொஞ்சமாக கீ சேர்த்து ஒரு பேனில் ரோஸ்ட் பண்ணி வேணால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆயிலெலாம் போனதுக்கப்புறம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். நான் இன்றைக்கி 6 பீசஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களாம் ரொம்ப ஆசையாக சாப்பிட்ற பொருள் இது. ஹெல்த்தியும், நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு மேலே சுகர் சிரப் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அது ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் மாதிரி போட்டுடலாம். சுகர் சிரப்பில் டிப் பண்ணுவாங்க. எனக்கு சுகர் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சமாக மேலே சுகர் சிரப் மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலே நம்ம காய்ச்சி வச்ச பாதாம் மில்க் வேணால் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் இல்லையா மில்க்கு, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே சேர்த்துக்கலாம். இந்த பால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்ததுக்கு அப்புறமா நான் முந்திரியை நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம மேலே சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் செய்கிறதுக்காக பால் கொதிக்க வச்சுருந்தோம் இல்லையா, அதுவுமே நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. சிம்மில் வச்சுட்டு நான் இன்றைக்கி கஸ்டர்ட் பவுடர் தனியாக கடையில் தான் வாங்கியிருக்கேன். அது வாங்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அது போட்டுட்டு சும்மா கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை மெல்ட் பண்ணுற அளவுக்கு இருந்தால் தண்ணி போதும், ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல. இங்கே பாருங்கள் பால் நல்லா சுண்டி வந்துச்சு. அதுக்கு ஒரு 2 மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கஸ்டர்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேருங்க. ஏன்னா அந்த மாவு கீழே இருக்கும். ஒரு 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாலில் சேருங்க. சேர்த்த உடனே கிண்டிகிட்டே இருங்க. இதுவுமே கட்டி ஆயிரும், டக்குன்னு நம்ம போட்ட உடனே கட்டி ஆயிரும்.
அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து ரொம்பவும் சேர்க்க தேவையில்ல, ஏன்னா நம்ம இதில் ஃப்ரூட் சேர்க்க போகிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணி இதையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். மாவு வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மெதுவடைக்கு. அதுவுமே வடையெல்லாம் சைட் பை சைட் போட்டு எடுத்தாச்சு. நான் இது செஞ்சுட்டே இருக்கும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 6 ஓ கிளாக் ஆயிடுச்சு. என்னால் எவ்வளோ சீக்கிரமாக இதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து ரோஸ் மில்க் தான் செஞ்சுருக்கேன் கூல் ட்ரிங்க்ஸ்க்கு. அதுக்கு வந்து நான் பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஆற வச்சுருந்தேன். அதை மிக்ஸி ஜாரில் எசன்ஸ் போட்டு அடிச்சிருக்கலாம். நெக்ஸ்ட் இன்றைக்கி கஸ்டர்டுக்கு வந்து நான் வந்து பனானா, பொமோகிரானட், ஆப்பிள், கிரேப்ஸ் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது செஞ்சு முடிக்கவே டைம் ஆயிடுச்சுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் வீடியோ நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, பாய்.